இந்த போடாத சாலை விவகாரத்தில் புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள இறங்கி இருக்காங்க. அந்த ஸ்பாட்லயே கைதாகுவதற்கான சூழல் கூட உருவாகும். காரணம் என்ன அப்படின்னா, சிஎம் அவர்கள் சொன்ன விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திமுகவுடைய வரலாறு மாற்றி எழுதப்படும். திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படின்னா கேள்விகள் பிரதான கேள்விகளாக இருக்கும். இல்ல எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. சரி, எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க நீ எப்ப எந்திரிச்சு நிக்க போறாங்க அப்படிங்கறதான் கேள்வி விளங்கப்படுத்தணும். அவங்க சுமூகமான ஒத்துழைப்பு கொடுக்கல. அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக எதுவும் செய்ய முடியாத நிலையில ஏவா வேலு அவர்கள் ஸ்பாட்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தெரிவித்தும் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது செந்தில் பாலாஜியை தூக்கி கொண்டு சிறையில போட்ட வரலாறுகள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இங்க குமியக்கூடிய புகார்களையும் ஆதாரமாக எடுத்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளையும் வந்திருக்கக்கூடிய புகார்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ச்சியாக உள்ள இறங்க போறாங்க. அந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட வைக்கக்கூடிய அளவுல இந்த ரைடுகள் பெருமளவுல இருக்கும். பல பேர் ஒன்றன் பின் ஒன்றாக சிக்குவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது திமுகவினுடைய முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய சொந்தமான இடங்கள் கிட்டத்தட்ட 12 இடங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரைடு அப்படிங்கிறது 2022 சாலை விரிவாக்க பணிகளின் போது ஒரு ஊழல் நடந்திருக்கிறது தொடர்பாக இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிருக்கு. இது தொடர்பாக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய கருத்தை ட்விட்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காரு. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிஎம் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சாங்க, ₹1 தொட்டவனை கூட சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற வரிகளை 3வது லைனா சொல்லியிருந்தாங்க. முதல்ல தன்னை சொன்னாங்க, 2வது தன்னுடைய அமைச்சரவையை சொன்னாங்க, 3வது எதிரில் இருக்கக்கூடியவர்களை சுட்டி காட்டி சொன்னாங்க. அதாவது கடந்த காலத்தில் யார் ₹1 தொட்டிருந்தாலும் அவர்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்க. இது ஒரு வெட்டி வசனத்துக்காகவோ இல்லை ஒரு வெற்றி பேச்சோ கிடையாது அப்படிங்கிறத நாம் அழுத்த திருத்தமாகவே பேசியிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் தான் ஆட்டமே இருக்கிறது, இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நிலையிலையும் கருத்துக்கெல்லாம் முன் வச்சோம். அதற்கான நிலையில தான் தமிழக அரசுடைய சிஎம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை வேகம் எடுத்து செயல்பட துவங்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிருந்தோம், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் இனித்தான் அவங்களுக்கு வேலை இருக்கு. கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சைலண்ட் மோட்ல தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் 2026 தேர்தலில் மண்ணை கவ்விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறைவான முன்னாள் அமைச்சர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சட்டமன்றத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட வைக்கக்கூடிய அளவுல இந்த ரைடுகள் பெருமளவில் இருக்கும். பல பேர் ஒன்றன் பின் ஒன்றாக சிக்குவாங்க. ஜெயிலில் இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் வரிசையா உள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு துறைகள்லையுமே ஊழல்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில புகார்கள் ஒவ்வொரு துறைக்கும் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம நேற்று பேசும்போது கூட 1000க்கும் மேற்பட்ட புகார்கள் அப்படின்னு சொன்னோம். ஆனா பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட புகார்கள் அங்க குமிந்திருப்பதாக தற்போதைய தலைமைச் செயலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட புகார்கள் அங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த காலத்துல டெண்டர் விட்டது, கமிஷன் வாங்கியது, போடாத சாலையை போட்டதாக கணக்கு காண்பித்தது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் மெயினாக கையில் எடுத்துக்கக்கூடிய விஷயமே இந்த போடாத சாலையை போட்டதாக சொல்லி அங்க 3.20 கோடி ரூபாய் வரைக்கும் அங்க ஒரு நிறுவனத்திற்கு, ஆனந்த் இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு பணத்தை மாத்தி இருக்காங்க. ஓவரால் பட்ஜெட் 7 கோடிங்கிறாங்க. 7 கோடி. சோ போடாத சாலைக்கு, அதாவது பல்வேறு பகுதிகளில் சாலை போடக்கூடிய நிகழ்வு. இதுல பல பகுதியில் போடாத சாலைக்கெல்லாம் அவங்க அமௌண்ட்டை மாத்தி இருக்காங்க. 50 எல்ரைல 3.5 கோடி போயிருச்சு. 3.5 கோடி. ஆமா, இது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல லியோனி பட்டிமன்றத்துல வாங்காத மாட்டுக்கும் வாங்காத வயலுக்கும் இடையில பெரிய சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீன் பேசுவாங்க. அதே போலதான் போடாத சாலைக்கு போட்டதாக கணக்கு காமித்து பணத்தை
நிறுவனத்துக்கு மாத்திருக்காங்க. அந்த நிறுவனமும் அந்த பணத்தை வாங்கி இருக்கிறது. வாங்கி யார்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்தவருக்கு தான் அந்த பணம் கை மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வேலை செய்தா தான் சோ அவங்க அந்த பணத்தை வச்சிருக்க முடியும். வேலை செய்யல அப்படின்னா அரசு பணம் இப்படி நிறுவனங்கள் மூலமாக பொய்யாக கணக்கு காண்பித்து அவர்களுடைய பாக்கெட்டுக்கு பணத்தை மாத்தி இருக்காங்க அப்படிங்கிற நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா என்ன வழக்கு, எந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ ஏவா வேலு அவர்களுடைய ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வீடு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வீடு உள்ளிட்ட 13 இடங்கள்ல சோதனை நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிடல. ஆனாலும் இந்த போடாத சாலை விவகாரத்தில் வழக்கு புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள இறங்கி இருக்காங்க. சோ ரைடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காலை முதலே இந்த ரைடு நடத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதுல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து, இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இது போன்ற ரைடுகளுக்கு அஞ்சக்கூடிய கட்சி கிடையாது. நாங்க சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் தான். ஏன்னா நாம பாத்தீங்கன்னா சட்ட ரீதியா எதிர்கொள்வோம், நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற வசனங்கள் எல்லாமே நாம பார்த்ததுதான். அப்படி தெரிவித்தும் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது செந்தில் பாலாஜியை தூக்கி கொண்டு சிறையில போட்ட வரலாறுகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இவரு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறதாவும் அந்த ட்வீட்ல சொல்லியிருந்தாரு. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ரைடுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ ஏவா வேலு அங்க ரைடு நடக்கும் போது ஏவா வேலு நிக்கக்கூடிய நிலையை பார்த்தாலே என்ன காரணத்துக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு புரியும். காரணம் என்ன அப்படின்னா மத்தியிலையும் இவர்களுக்கு ஆட்சியில சப்போர்ட் கிடையாது, மாநிலத்திலையும் ஆட்சியை இழந்து விட்டார்கள், எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 நிலைகள்லையுமே ஆதரவு இல்லைன்னா இவங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் பிரச்சனை போட்டாலும் அது அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். காரணம் என்ன அப்படின்னா என்ன வழக்கு, எந்த வழக்கின் அடிப்படையில் சென்றிருக்கோம் அப்படிங்கிறதே சொல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை 13 இடங்கள்ல ஏவா வேலுடைய இல்லங்கள்ல இறங்கி இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்படி இறங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ முரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்லயே கைதாகுவதற்கான சூழல் கூட உருவாகும். காரணம் என்ன அப்படின்னா சிஎம் அவர்கள் சொன்ன விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் நீங்க கடந்த காலத்தை கவனிச்சீங்க அப்படின்னா திமுக தமிழகத்தில் ஆட்சியில இருக்கும் போது செந்தில் பாலாஜியுடைய கரூர்ல உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல மத்திய துறையான இடி ரைடுக்கு செல்லும் போது பெண் அதிகாரிகள் என்று பார்க்காமல் கூட தாக்கப்பட்ட சம்பவங்கள் பெருமளவில் நடந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா திமுக ஆட்சியில இருக்கிறது, தமிழ்நாடு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்போ நாம வச்சதான் சட்டம் அப்படிங்கிற நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவில் ஈடிக்கு எதிராகவே ஒரு மோதல் போக்க தொடங்கினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது போன்ற ஒரு மோதல் போக்கு அங்க தொடர முடியாது, கட்சியினரை கூட்டி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக செயல்பட முடியாது அப்படிங்கிற நிலையில தான் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க சுமூகமான ஒத்துழைப்பு கொடுக்கல, அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக எதுவும் செய்ய முடியாத நிலையில ஏவா வேலு அவர்கள் ஸ்பாட்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு ஆதாரங்களை ஏவா வேலு உள்ளிட்ட அவருடைய இல்லங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அள்ளி செல்ல போறாங்க. ஏன்னா ஆதாரங்கள் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள இறங்க மாட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா போடாத சாலைக்கு அங்கு பணம் கைமாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இறங்கி இருக்காங்க அப்படின்னா இந்த பணம் எந்த வழியாக ஏவா வேலுக்கு வந்தது அப்படிங்கிற நிலையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க ரைடுகளை நடத்துவாங்க. திருடனை பொறுத்த வரைக்கும் திருடும் போது நாம சிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எந்த ஒரு திருடனாக இருந்தாலும் எந்த உலகின் மூலையில இருந்தாலும் நாம சிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் வியூகம் அமைச்சு திருடக்கூடிய வேலையை ஈடுபடுவான். அதாவது எந்த ஒரு ஆதாரங்களையும் கொடுக்கல நாம, சோ நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நிலையில தான் திருடன் தன்னுடைய திருட்டு வேலையை அரங்கேற்றுவான். ஆனாலும் பாத்தீங்கன்னா லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லப்படுது அப்படின்னா எந்த ஒரு திருடனாக இருந்தாலும் ஒரு குழுவையாவது அந்த ஸ்பாட்ல விட்டு தான் செல்வான். அந்த குழுவை வச்சு அந்த திருடனை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நீதித்துறை சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ரைடு நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அங்க பல ஆதாரங்கள் சிக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா டெக்னாலஜி பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்துல வேலை வாங்கி கொடுத்தது, டெண்டர் விட்டது, இந்த அடிப்படையில் நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அங்க பணங்களை இழந்தார்களோ, யார் யாரெல்லாம் டெண்டர் எடுப்பதற்கு பணங்களை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாமே ஆதாரமாக அதுல பெருவாரியானவர்கள் ஆதாரமாக மாறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இதை எப்படி நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் பணத்தை பெருமளவு இழந்தவர்கள் இப்போ
புகார் கடிதங்களை தலைமைச் செயலகத்துக்கு அந்த துறைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் கடந்த 32, 33 துறை சார்புடைய பல புகார்கள் இப்போ தாவேக ஆட்சி காலத்துல வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க குமியக்கூடிய புகார்களையும் ஆதாரமாக எடுத்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க களத்துல இறங்கி இருக்காங்க. இது வந்து ஒரு பிள்ளையார் சுழிதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவர்களுடைய வீட்டுல இறங்கி இருப்பது ஒரு பிள்ளையார் சுழிதான். மற்ற டிபார்ட்மெண்ட்டுகள்லையும் வந்திருக்கக்கூடிய புகார்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ச்சியாக உள்ள இறங்க போறாங்க. அதனாலதான் சொல்றேன், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழக வரலாற்றுல இப்போதான் அவர்களுக்கு வேலை அதிகமாக வந்திருக்கிறது. வேலை பேர்டன் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கும். என்ன அப்படின்னா வந்து ஓட விட்டு எல்லாரையும் பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இந்த ரெய்டு முடியும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க என்னென்னலாம் சிக்கிச்சு, என்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா தகவல்களை வெளியிடுவாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏவா வேலு அவர்களுடைய ஆரம்ப கால லைஃபை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஸ் பேருந்து டிரைவராக தன்னுடைய பயணத்தை துவக்கியவர் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ டிரைவராக துவக்கியவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எத்தனை கோடிகள், எத்தனை ஆயிரம் கோடிகள், எத்தனை லட்சம் கோடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கே கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு, சொல்ல தெரியாத அளவுக்கு அங்க பணங்களும் சொத்துக்களும் குவியலாக அங்க இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து இந்த அளவுக்கு எப்படி சம்பாதிக்க முடிந்தது? 10க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு நிலைகளையும் பெருமளவுல பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா ஒரு டிரைவர் தான் வந்து டிரைவராக வேலை பார்த்த காலகட்டத்தில் சம்பாதிச்ச பணத்தின் மூலமாகத்தான் இப்போ இந்த உயரத்தை எட்டி இருக்கிறாரா அப்படின்னு கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு. அப்படி எட்டி இருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டாடா, பிர்லா, அம்பானி, பில்கேட்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ எடுக்கப்படும். பாத்தீங்கன்னா இப்போ 5 ஆண்டு காலங்கள் மட்டுமல்ல, இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும் போது நடந்த விஷயங்கள் எல்லாமே தோண்டி எடுக்கப்படும். இப்ப 2006, 2011 காலகட்டத்தில் கூட ஏவா வேலு உணவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது பெருமளவுல முறைகேட்டில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சி வந்த உடனே வழக்கு பதிவு செய்தாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த வழக்கு நீண்ட நெடிய காலம் நடந்தது. அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப அந்த வழக்குகளையும் இந்த ரெய்டுகள் மூலமாக ஆதாரங்கள் கிடைக்கிறதா, அது ரீஓபன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் பிரதானமான கேள்விகளா இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நபர் கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய பில்லர்கள்ல மிக முக்கியமான ஒரு பில்லர் ஏவா வேலு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு முக்கியமான திமுகவுடைய பில்லருடைய இல்லங்கள்லயே இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இறங்கி இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இறங்குது அப்படின்னா அடுத்து வந்து சென்ட்ரல் டிபார்ட்மெண்டாக இருக்கக்கூடிய இடி, சிபிஐ போன்றவருடைய பார்வையும் இங்க பதியும். ஏற்கனவே சிஎம் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்களுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவா வேலு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது பிள்ளையார் சுழியாக இருந்தாலும் அடுத்த அமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்விகளும் பிரதானமான கேள்விகளா இருந்துகிட்டு இருக்கு. இதுல முன்னாள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் புதுக்கோட்டையில ஒரு இடத்துல வந்து பேசும்போது கூடிய சீக்கிரமே கழக தலைவர் வருவாரு, சட்டமன்றத்தில் பதில் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. முக்கியமாக கட்சிக்காரர்கள் அமைதியாக இருந்தவங்கலாம் இப்போ வந்து எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே சட்டமன்றம் வந்துருவார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் குறித்து விஜய் அவர்கள் கேட்ட கேள்வின்னு கூட சொல்ல முடியாது, அப்பாவை காணோன்னு நக்கல் பேச்சுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இருக்கு. எப்படி இடைத்தேர்தலை குறி வச்சு பேசுறாங்களா, என்ன கதை? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் கே என் நேரு அவர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்தாலும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புதிதாக டீமுக்குள்ள வந்த பவுலர், அதாவது ஃபர்ஸ்ட் பால் வீசக்கூடிய பந்திலேயே அங்க போல்ட் ஆகிட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் களம் அப்படிங்கிறது வந்து முதல் நிலையில என்ட்ராகி இருக்கக்கூடிய அரசியல் களத்துல தான் போட்டிக்கிட்டாங்க. விஜய் இறக்கிய பவுலராக VS பாபு அவர்களை களத்தில் இறக்கிறாங்க. முதல் பால்லேயே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போல்ட் ஆகிட்டாங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் நிற்பதற்கான தகுதியை இழந்து விட்டார் அப்படிங்கிற நிலையில தான் சொந்த தொகுதி மக்களே, தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற சொந்த தொகுதி மக்களே அங்க தோல்வியை பரிசாக கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சட்டமன்றம் நடந்து முடிந்த சட்டமன்றத்தை கவனிச்சீங்க அப்படின்னா இந்த பக்கம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சைடுல இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 40 பிலோ தான், 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் பெருமளவுல இங்க இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு முடி கொண்ட தலை தாடி எங்கேயாவது தெரிகிறதா அப்படின்னா எல்லாமே நரைமுடி கொண்ட தலைகள் தான் அங்க சுற்றி இருந்ததை நாம பார்த்தோம். எல்லாமே வந்து 60-70 வயது கடந்தவர்கள். அதுல ஒரு சிலர் நீங்க சொன்னது போல டை அடித்து தங்களுடைய நரையை மறைப்பதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படியான சூழ்நிலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர்களால் தாவேகாவை எதிர்கொள்ள முடியாமல் தாவேக அரசுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடின நிகழ்வுகளை நாம பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னா,
வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு சிஎம் வாயை திறந்த அடுத்த நிமிடமே சிஎம்முக்கு எதிராக தாவேக்காவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நிக்க முடியாமல் வெளியேறிட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உள்ள நுழைவார் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழல். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சங்கடம் அப்படின்னா திமுக வரலாற்றுக்கே மிகப்பெரிய ஒரு கருப்பு மை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எந்த காலத்திலையும் திமுகவில் தோல்வி கண்டது கிடையாது. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தோல்வி கண்டுட்டாங்க. இப்போ சீக்கிரத்தில் உள்ள வருவார் அப்படின்னா கண்டிப்பாக இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தான் உள்ள வரணும். இடைத்தேர்தலில் போட்டியிட்டும் ஸ்டாலின் அவர்கள் மண்ணை கவ்வி விட்டார் அப்படின்னு வச்சுக்கோமே, திமுகவுடைய வரலாறு மாற்றி எழுதப்படும். திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படின்னா கேள்விகள் பிரதான கேள்விகளாக இருக்கும். இப்போ சீனியர்களை ஓரங்கட்ட வேண்டும் அப்படிங்கிற கோஷங்கள் பெருமளவில் திமுக எழுந்துகிட்டு இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக 3.0 அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் சீனியர்களை எல்லாம் ஓரங்கட்டி ஒரு புதுமையான புத்துணர்ச்சி கொண்ட திமுகவை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற நிலையில புது முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பதாக செய்திகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சீனியர்களை ஓரங்கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் மண்ணை கவிட்டாங்க அப்படின்னா அந்த சீனியர் லிஸ்டுக்குள்ள ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஓரங்கட்டப்படக்கூடிய சீனியர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நாங்க ஒரு முறை தான் தோல்வி கண்டு வெளியில இருக்கோம், அதே நேரத்தில் களத்துல வெற்றி பெற்றோம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருந்தே பதவிகளை நீங்க புடுங்கிட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியிலையும் மண்ணை கவி, இடைத்தேர்தலையும் மண்ணை கவின நீங்க எந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு கட்சியுடைய தலைவராக தொடர்றீங்க அப்படிங்கிற கேள்விகளை முன்வச்சா பதில் சொல்ல முடியாத சூழல் உருவாகும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் போட்டி இடுவதற்கான இடைத்தேர்தல் கிடையாது. நேரமும் சரி, காலமும் சரி, கள நிலவரமும் சரி திமுகவுக்கு எதிரான நிலையில இருப்பதனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வர மாட்டாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கக்கூடிய நிலையில இன்டைரக்டான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இந்த நிலையில தான் KN அவர்கள் இல்ல சீக்கிரத்துல வந்துருவாரு தலைவரே, சீக்கிரத்துல உள்ள உட்கார்ந்துருவாரு, தொண்டர்களை குசிப்படுத்துவதற்காக தான். அதே நேரத்தில் இதுல KN சொன்ன இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப எல்லாரும் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ 2026 தேர்தலில் எல்லாரும் படுத்து கிடந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத KN அவர்கள் ஒத்துக்கிறாரா அப்படின்னா கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப திமுக 2026 தேர்தலில் படுத்து கிடந்து கொரட்டை விட்டதன் மூலமாகத்தான் தோல்வியை கண்டிருக்கிறதா? அப்போ பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்கு KN அவர்களே இப்போ கட்சியில நடந்த விஷயத்தை எடுத்து கொடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. தொண்டர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாகத்தான் இருப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தொண்டர்கள் சுறுசுறுப்பாகத்தான் இருப்பாங்க. ஆனா அந்த தொண்டர்களை தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் கொரட்டை விட்டு தூங்கினால் தொண்டர்களும் அவர்களை தொடர்ந்து பின்னிலையில் அவர்களும் ஒரு சுணக்கமான வேகத்துக்கு தான் செல்வாங்க. அவங்களும் கொரட்டை விடுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். ஆனா பாத்தீங்கன்னா இல்ல எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. சரி, எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க நீ எப்ப எந்திரிச்சு நிக்க போறாங்க அப்படிங்கறதான் KN விளங்கப்படுத்தணும். எந்திரிச்சு அடுத்த கட்டமா படுத்து கிடந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க, இனி எந்திரிச்சு நிக்கணும். அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா, குளிக்கணுமா, டீ சாப்பிடணுமா, காபி சாப்பிடணுமா, ஓடணுமா, நடக்கணுமா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதற்குள்ளார 2031 தேர்தலை கடந்து சென்று விடும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.